நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது? சந்தியாவை ரூம் குள்ள காணோம். சூர்யா, என்னப்பா சந்தியாவை காணோம்? அம்மா சந்தியா, இங்க கொஞ்சம் வாப்பா. அம்மா சந்தியா, இந்த பொண்ணு எங்க போனே தெரியலையே. சந்தியா, ஐயோ ஆண்டவா, இவர் வேற ராத்திரி இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் எதுக்காக இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? நீ என்ன பேசினாலும் அதை கேட்க கூட எனக்கு தெம்பில்ல சரோஜா. எப்படா கதவை திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். 1-2 நாளாவது கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். அப்பதானே தினமும் இந்த மாதிரி வயிற்று வலி நலையாம இருக்க முடியும். என்ன நீ, நான் எவ்வளவு சாப்பிடுறேன்னா கணக்கா பாக்குற? சந்தியா தான் உள்ள போயிருப்பா. அவளோட ரூம்ல இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா நில்லுங்க. வாப்பா சூர்யா, நீ வேர்க்கடலை அரைச்சு வை. நான் இந்த முந்திரியை கொஞ்சம் லேசா தூவி விடுறேன். சரிம்மா. இவங்களெல்லாம் என்னதான் செய்யறதோ. வா. என்னங்க, நீங்க உள்ள போங்க. சந்தியா வந்துட்டா போல இருக்கு. கடவுளே, இன்னைக்கு நான் எப்படியே தப்பிச்சிட்டேன். எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு சிம்பல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கும். சரி, இப்போ நமக்கு பிரேக் டைம். நம்ம பிரிட்ஜு கையால செஞ்சு கொடுக்குற டீயை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்புறமா கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சார்.
பிஜு நான் ஒரு நிமிஷத்துல வரேன். பிரிட்ஜு எனக்கு ஒரு டீ கொடுப்பா. இந்தாங்க சக்கரை இல்லாம உங்களுக்காக டீ. பிரிட்ஜு சீக்கிரமா என்னோட டீயை கொடு, எனக்கு ரொம்ப குளிருது. இந்தாங்கக்கா உங்களுக்காக அதிகமா சக்கரை போட்ட டீ. தேங்க்யூ பிரிட்ஜு. உண்மையிலே சொல்ற பிரிட்ஜு, நீ இல்லனா எங்களுக்கு கிளாஸே ஓடாது. பிரிட்ஜு எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. இப்பதான் எனக்கு நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பிஜு. டீ குடி பிஜு. இந்தாங்க அண்ணே உங்களுக்காக ஸ்பெஷல் டீ. இங்க பாரு பிஜு, இது ஒன்றும் சாதாரண டீ இல்ல, இது எங்களுக்கு பெட்ரோல் மாதிரி. இதை மட்டும் எங்க வாயில ஊத்தலனா எங்க வண்டி சுத்தமா நகரவே நகராது பிஜு. ஆமாண்ணே உங்க வண்டியெல்லாம் எப்படி ஓடுது? என்ன விஷயம் பிஜு? இப்ப என் வண்டியை பத்தி நீ ரொம்ப விசாரிக்கிற? உண்மையை சொல்றேன் பிஜு, இப்ப என் வண்டி ரொம்ப நல்லா ஓடுது பிஜு. கண்ணா பிரிட்ஜு 2 டீ போட்டு கொடு. எக்ஸ்கியூஸ் மீ சார் தோ தரேன் சார். சாரி பிஜு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த புரோகிதரையாவோ நம்ம குடிக்கிற டீயாவா குடிக்கிறாரு? ஐயருக்கு போடுற டீல டீ தூளுக்கு பதிலா அகர்பத்தியா தான் தூளாக்கி போடணும். பிரிட்ஜு, நான் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி டீயை சுத்தம் பண்றதுக்கு மந்திரம் படிப்பேன். அப்பதான் என்ன சுத்தி இருக்கிற அசிங்கம்லாம் உடனே சுத்தமாயிடும். சார் அது வந்து நான் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கேன்ல, அதனால நீங்க முன்னாடி கொடுத்த நோட்ஸ் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. அப்படின்னா யார்கிட்டயா உங்க காப்பியை கேட்டுக்குங்க, அதுல பாருங்க. ஏற்கனவே நீங்க அட்மிஷன் போட்டீங்க இல்லையா? இவங்க எல்லாரோட ஸ்பீடுக்கும் நீங்க ஈடு கொடுக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு விஷயம், சீக்கிரத்திலே நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அதுக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நோட்ஸ் கேட்கணுமே, ஆனா யார்கிட்ட கேட்கறது? அக்கா உங்களுக்கு எந்த மாதிரி டீ வேணும்? ஒரு முறை மட்டும் சொன்னா போதும், நான் அதை பக்காவா ஞாபகம் வச்சுப்பேன். அப்புறம் நீங்க கேட்காமலே அப்படியே டீ போட்டு கொடுப்பேன். எனக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்க்கா, நான் இப்பவே போட்டு கொடுக்குறேன். ஸ்ரீதர் அங்கிள், உண்மையிலே சொல்ற சூப்பர் ஆக்ட் பண்ணீங்க. ஓ மை காட், ரியலி சொல்ற சூப்பரா இருந்தது. ஆமா உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவரு பொய் சொல்ல பழகுனதுனால இப்படி எல்லாம் நடிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒருவேளை சார் மட்டும் வராட்டி இவரு நடிக்கிறாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். ஆனா யாருக்கும் தெரிய வரல. உண்மையா சொல்றேன், இவரு நம்ம அங்கிளே கிடையாது. இவருக்குள்ள ஒரு புது உற்சாகம் வந்திருக்கு. இவர் பண்ண ஆக்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் தானே சந்தியா இந்த நாள் வரையும் அவ்வளவு வேகமா ஓடி இருக்கா. இப்ப என்ன சொல்ல வர? எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன? You mean that she's pregnant? அது எனக்கு தெரியாது, ஆனா வயித்துல குழந்தை இருக்கு. Stupid. என்னாச்சு? பிரெக்னன்ட்னாலே வயித்துல குழந்தை இருக்குன்னு அர்த்தம். அறிவு கெட்ட அப்படியா? முண்டம். சரி. அக்கா இந்தாங்க டீ. நீங்க கேட்ட மாதிரியே டீ போட்டிருக்கேன். தேங்க்ஸ். கர்ப்பமா இருக்காங்களா இல்லையா? ஆமா, உனக்கு எப்படி இது தெரியும்? அது வந்து இவங்க வரும்போது என்னோட டாக்ஸில தான் வந்தாங்க. அப்போ இவங்க வண்டியில எதையோ தைச்சிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க துணி தான். ஆனா அவ வயித்தை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. ஐ திங்க் இப்பதான் அவ பிரெக்னென்ட் ஆயிருப்பா. அப்படின்னா 1-2 மாசமா? ஆமா. பரவாயில்லப்பா, கர்ப்பமா இருந்தோம் நைட் காலேஜுக்கு வராங்களே.
நீ சொல்லு, உன் ஜோசியத்துல பார்த்து சொல்லு. எனக்கு இதுக்கும் நல்ல பதில் தெரியும். இவங்க நல்ல படிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஐ மீன், மேடமோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா இன்ஜினியர் இல்லைன்னா டாக்டரா இருக்கணும். நல்ல படிச்ச ஒரு பையன் தன்னோட மனைவி அண்டர் கிராஜுவேட்டா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணியிருப்பான். முதல்ல படிப்ப முடியும்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். புருஷனால தான் நைட் காலேஜுக்கு போறாங்க போல. அதனாலதான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல. இங்க யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட நோட்ஸ் கேட்கறதுன்னு எதுவுமே புரியலையே. எவ்வளோ ஆச்சு? மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். சரிப்பா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆக வேணாம். என்ன டேய், சரியா? நில்லுடா. வரேன். ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. உங்களால உங்க நோட்டை எனக்கு தர முடியுமா? அது இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. எனக்கு நல்லா தெரியும் சந்தியா. அதனால உங்க நோட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பழைய நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சந்தியா பேசுறீங்க நீங்க? போயும் போயும் என்கிட்ட கேக்குறீங்க, அதுவும் பப்பு கிட்ட கேக்குறீங்க. இத பார்த்து தான் கேக்குறீங்களா? இல்ல சந்தியா, இதெல்லாம் நோட்ஸ் கிடையாது. இதெல்லாம் என் டார்லிங் எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ். இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க வேற யாருக்கிட்டே நோட்ஸ் கேளுங்க. நம்ம லக்ஷ்மண் இருக்கான்ல, அவனோட முகம் இருக்கே, அது டிராக்டர் மாதிரி. அவனோட மூளையில ஒரு இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஸ்பேஸ் கார் மாதிரி. அவன் தான் எனக்கு சரியான ஆளு. சரிங்க, தேங்க்யூ. வெல்கம் சந்தியா மேடம். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் நோட்ஸ் எழுதிக்கிறதுக்காக உங்களோட நோட்ஸ் தர முடியுமா? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். இது நான் உனக்கு தரணுமா? அதுவும் இல்லாம இந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை லெவல். எவ்வளவு படிச்சாலும் ஒண்ணு கூட தலையில ஏறாது. இன்னும் அங்கிள், நம்ம ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. அண்ட் ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் பிரெக்னன்ட். ஏய், இங்க பாரு சந்தியா, நீ ஒன்னு பண்ணு. வேணும்னா என்னோட நோட்ஸ் எடுத்துக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணிருக்கேன். இதுல ஒரு பேப்பர் காணா போனாலும் ஐ ஸ்வேர் நான் உன்னை மர்டர் பண்ணிடுவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் சீக்கிரமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். மற்ற விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். அங்கிள், இன்னைக்கு நீங்க என் கூட வரீங்களா? ஆக்சுவலி என்னோட பிரதர் இன்னைக்கு என்ன பிக்கப் பண்ண வரல. இல்ல என் பையன் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அதனால நீ ராகுலோட சேர்ந்து போயிரு. வாவ், வாட் a lovely son. என்ன நடந்தாலும் சரி, அப்பாவை பிக்கப் பண்ணிக்க கண்டிப்பா அவர் வருவாரு. ராகுல், இங்க பாருப்பா, நீ பிரீத்தியாவை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுரு. கண்டிப்பா. இந்த நேரத்துல நான் எப்படி திரும்ப போறது? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வண்டி எதுவும் இல்லையே. பப்பு கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவனும் நம்ம ஏரியா தானே, டாக்ஸிலேயே போயிடலாம். வீட்டுக்கு நம்ம சந்தியா. எனக்கு நீங்களா? வாங்க. ஆமா, இன்னைக்கு காலேஜில் முதல் நாளாச்சே, எப்படி போச்சு? உங்க டீச்சர் யோசிச்சிருப்பாரு, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்டா இருக்காங்களே அப்படின்னு. நீங்க சொல்றபடியெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. முதல்ல கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. அப்படியா? எப்படி? முதல்ல எல்லாரும் சேர்ந்துக்க டீச்சரை ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்பி நானும் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட போய் நோட்ஸ் கேட்கும்போது யாருமே எனக்கு நோட்ஸ் கொடுக்க முன் வரவே இல்லை. அப்புறம் இந்த லக்ஷ்மண் இருக்கான் இல்லைங்க, அவன் நோட் புக்கை கூடன்னு கேட்டதுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் என்ன அவரோட புக்கை சாப்பிட்டா முழுங்க போறேன். அதுக்கப்புறம் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வயசானவர். ஆனா அவரும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. உண்மையில ரொம்ப மோசம் சந்தியா. ஒரு பசங்க கூட சரியில்லை. நாளைக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம், சரியா? ஆமாங்க, நம்ம உடனே பிக்கப். சந்தியா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இந்த சின்ன சந்தியா ஒழிஞ்சிட்டே தான் இருக்கு. எப்பவும் குறும்பு விளையாட்டு அவளுக்கு அதான் தெரியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. எனக்கு தெரியலங்க, இன்னைக்கு என்னால ஒரு கேள்விக்கு கூட ஒழுங்கா பதில் சொல்லவே முடியல. எல்லாம் ஞாபகம் இருந்தது, ஆனா திடீர்னு எல்லாமே மறந்து போன மாதிரியும் இருந்தது. போக போக நான் எல்லாத்தையும் மறந்துடுவணும்னு பயமா இருக்குங்க. சந்தியா, இதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கத்தியை பயன்படுத்தாம அப்படியே வச்சிருந்தா அது துரு பிடிச்சி பாழா போயிடும். அதை மறுபடியும் எடுத்து தொடச்சா பழைய மாதிரி பளபளப்பாயிடும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன கேட்டா இப்போ உங்களுக்கு பாதாம் பருப்பு தான் தெரியும். பாதாமா? பாதாம் பருப்பு எதுக்கு? அது எதுக்குன்னா, பாதாம் பருப்பு சாப்பிட்டா எப்பவும் மூளை நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி ஞாபக சக்தியும் நமக்கு அதிகமா இருக்கும்.
ஆனா எனக்கு பாதாம் பருப்பு சுத்தமா பிடிக்காது. சந்தியா, புருஷன் ஸ்வீட்டு கடைக்காரன் தானே நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாதாம சாப்பிட வேணாம், நான் அதை அப்படியே அரைச்சு அல்வா பண்ணி தரேன், சாப்பிடுங்க. அவ்வளவுதானே? அதை சாப்பிட்றதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.